ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு நாம் பூங்காவுக்கு டூர் போகிறதுக்கு ஹெட் மாஸ்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு. கத்தாதீங்க, இந்த மாதிரிலாம் சவுண்டு போட்டிங்க. ஹெட் மாஸ்டர் ரூம் பக்கத்தில் தான் இருக்குது. அவங்க காதில் விழுந்துச்சு, ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடுவாங்க, பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டூர் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு ஃபீஸு 500 ரூபாய். மறக்காமல் நாளைக்கு எடுத்து வந்துடுங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வேனை புறப்படும். யாரும் லேட் பண்ணிடாதீங்க, சீக்கிரம் போகணும். ஒரு நாள் தான் நமக்கு டைம், அதனால் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடணும். யாரும் லேட் பண்ணிடாதீங்க. டீச்சர் நீங்கள் எவனும் கவலைப்படாதீங்க டீச்சர், நானும் 9 மணிக்கு கிளம்பி வந்துடுவேன் டீச்சர். படிப்புனா மட்டும் கரெக்டாக வர்றதில்ல, ஊர் சுற்றுறதுன்னா அது ஒரு ஜாலி தான். சரி போயிட்டு வாங்க எல்லாரும், நாளைக்கு பார்ப்போம். என்னது டைம் வேறு ஆகிட்டு இருக்கு, இன்னும் பசங்களை யாரையும் காணுமே. இவ்வளோ நேரம் என்ன தான் பண்ணுறீங்க? நான் தான் 10 மணிக்கு வரணும்னு சொன்னேன்ல. சாரி டீச்சர், வீட்டில் கொஞ்சம் லேட் ஆச்சு டீச்சர். சரி எங்கே தேவி மாலாலாம் ஆளை காணோம், இன்னும் வரவே இல்லை. பின்னாடி வந்துக்கிட்டு இருப்பாங்க டீச்சர். வந்துட்டாங்க டீச்சர். வந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியாதா? இதான் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்களே. உங்கள்கிட்ட நேற்று என்ன சொன்னேன்? 10 மணிக்கு தானே வர சொன்னேன். இவ்வளோ லேட் பண்ணால் எப்போ போயிட்டு நாம் எப்போ வர்றது? சாரி டீச்சர், ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி நீங்களாம் வந்துட்டீங்க, என்ன பசங்களை என்ன யாரையுமே காணோம்? அவனுங்க எங்கேயாச்சும் ஊரை சுற்றிட்டு வருவாங்க டீச்சர். எது ஊரை சுற்றிட்டு வராங்களா? இன்னைக்கு வரட்டும். லேட்டாக மட்டும் அனுப்பிச்சு அவங்கள விட்டுட்டே போயிடுவான். ஐயோ ரொம்ப ஜாலியாக இருக்கு டீச்சர், அவங்கள விட்டுட்டே போக டீச்சர். டேய் எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது? நமக்கு டைம் கொடுத்தது இந்த ஒரு நாள் தான். இதில் இவ்வளோ லேட் ஆகிட்டு வந்தால் நம்ம எப்போ போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றது? இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்க, உங்களை விட்டுட்டே போயிருப்பான். எது விட்டுட்டு போயிருப்பீங்களா? ஆமாண்டா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிருந்து உண்மையிலே விட்டுட்டு போயிருப்பான். டீச்சர் எங்கள் வீட்டில் டூர் போகிறோன்னு சொல்லி 500 ரூபா காசு கேட்டேன் டீச்சர், தரவே முடியாதுன்னாங்க டீச்சர். அதான் டீச்சர் கை காலை உளுந்து பிறண்டு வாங்கிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டீச்சர். டீச்சர் எங்கள் வீட்டில் டூர் போகிறேன்னு சொன்னேன்னா அதான் கட்டிச்சோறு கட்டி கொடுத்தாங்க, கொஞ்சம் தின்னுட்டு வரது கொஞ்சம் லேட் ஆச்சு டீச்சர். சரியான சோத்து மூட்டியாக இருக்கீங்கடா, எப்போ பார்த்தாலும் திங்கிறது தான். ஆனால் இந்த படிப்புனா மட்டும் உங்கள் மண்டையில் ஏறவே ஏறாதுல்ல. ஆமாம் இன்னும் எல்லாரும் கோட்டு சூட்டு போட்டு பயங்கரமாக இருக்கீங்களே, சும்மா ஹீரோ கணக்காக இருக்கீங்க எல்லாரும். டூருக்கு போகிறோம்ல டீச்சர், அதான் காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரி நல்லா தான் இருக்குது. சீக்கிரம் வண்டியில் ஏறுங்க, டைம் ஆகுது. நம்ம சீக்கிரம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரணும். சீக்கிரம் வண்டியில் ஏறுங்க, போவோம். ஸ்டூடெண்ட்ஸ் பஸ்ஸில் போகிறனால யாருக்கும் பயம் இல்லையே? டீச்சர் நாங்களாம் ஃப்ளைட்லேயே போவோம் டீச்சர், பஸ்ஸெல்லாம் எங்களுக்குலாம் ஜுஜிப்பு டீச்சர். ஃப்ளைட்லேயே போவியா? நீ பெரிய ஆள் தான்டா. சரிங்க ஸ்டூடெண்ட், அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன். எல்லாரும் பிரசன்ட் சொல்லுங்கள். ராம் பிரசன்ட் மிஸ். ராஜா பிரசன்ட் மிஸ். ரோஹித் பிரசன்ட் மிஸ். ஜூலி எஸ் மிஸ். டீச்சர் நீங்க பிரசன்ட் மிஸ்ன்னு தானே சொல்ல சொன்னீங்க, அவ எஸ் மிஸ்ன்னு சொல்றா பாருங்க, தப்பா சொல்றா. டேய் அவங்க ஒண்ணே கேட்டாங்களா? என்ன தானே கேக்குறாங்க, நான் எப்படி என்ன சொல்லிக்குமா? வேலையை பாரு. ஏய் சோடா புட்டி என்ன வாடா போடாங்கற, கொன்னுருவா உன்னை. ஏய் அடிச்சுக்காதீங்க, எதுக்கு இப்போ தேவையில்லாம சண்டை போறீங்க? செவன்னு இருங்க. டேய் நீ வேலையை பாரு, நீ எப்படிமா சொல்லிட்டு போமா. ரம்யா பிரசன்ட் மிஸ். திவ்யா பிரசன்ட் மிஸ். சீலா கூப்பிட்டீங்களா டீச்சர்? ஆமாம் உனக்கு வெத்தலை பார்க்க வைக்கணும், அதனால தான் கூப்பிட்டோம். இவ்வளோ நேரம் அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கனே, என்ன தான் பண்ணுற? அதுக்குள்ளே தூங்கிட்டியா? இல்லை டீச்சர், அந்த ரோட்டில் போகிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ எப்போ பாரு ஸ்கூல்லையும் வேடிக்கை பாரு, டூரு போகும்போது பஸ்லேயும் வேடிக்கை பாரு, என்னத்த சொல்லப்போ. சரிங்க ஸ்டூடெண்ட், எல்லாரும் அமைதியாக உட்காருங்க, யாரும் சத்தம் போடக்கூடாது. உங்கள் பேக்கெல்லாம் பின்னாடி பத்திரமா இருக்கும். டிரைவர் வண்டி எடுப்பா. ராம் என்னடா ஒரு மாதிரியாவே இருக்க, எங்க கூட சேர மாட்டியா? டேய் அப்படி இல்லடா, அந்த சீட்ல 2 பேர் தான்டா உட்கார முடியும், எப்படி அடிச்சு பிடிச்சிட்டு உட்கார முடியுமா? அதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு இந்த சீட்ல உட்காந்துருக்கேன். ஆமா வந்ததுலேருந்து நீ ஜாலியா இருக்க, இவன் என்னடா ஒரு மாதிரியா இருக்கான், கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கு, என்னாச்சு இவனுக்கு? ஆமாண்டா. டேய் ராஜா ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு? டேய் எனக்கு வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்குடா. எது வயிற்ற கலக்குதா? ஏன்டா காலையிலே போயிட்டு வரலையா?
காலையில் போயிட்டு தான்டா வந்தேன். என்னன்னு தெரியல, பசி எடுத்தோன்னே ஒரு மாதிரியா கட்ட முட்டாங்குதுடா. டீச்சர்கிட்ட நீ சொல்கிறா, எனக்கு பயமாக இருக்குடா. டீச்சர், ராஜாவுக்கு வயிற்ற கலக்குதான் டீச்சர். எது வயிற்ற கலக்குதா? ஏன்டா ஸ்கூலில் தான் இப்படி அடிக்கடி சொல்லிட்டு போவேன், பஸ்ஸில் போகும்போது மாடா? எப்பா டிரைவர், வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுப்பா. டேய் சீக்கிரம் போயிட்டு வா. ஏற்கனவே டைம் வேறு ஆகிட்டு இருக்கு, இதுங்க வேற. என்னடா போயிட்டு வந்துட்டியா? போயிட்டேன் டீச்சர். போய் உங்கள் இடத்துல உட்காரு. வெளியில் டூர் போகும்போது கண்டதை திங்கக்கூடாது, எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு வர்றது, இங்கே வந்து வயிற்று வலிக்குது இதை வலிக்குதுன்னு சொல்கிறது. போய் உட்காரு போ. டிரைவர் வண்டி எடுப்பா. யார் இது அழுதுகிட்டுறது? டீச்சர் நாங்கள் அழுவல, லேடிஸ் பக்கம் தான் அழுகுறாங்க. ஏ சீலா, எதுக்குடி அழுகுற? என்னாச்சு உனக்கு? டீச்சர் எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு டீச்சர். எது வாமிட் வர மாதிரி இருக்கா? ஐயோ, எப்பா டிரைவர் கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுப்பா. ஏய் நீ கொஞ்சம் கூட போயிட்டு வாடி. போய் சீக்கிரம் போயிட்டு வாங்க போங்க. என்ன இது, எல்லா பிள்ளைங்களும் ஒன்று ஒன்று சொல்லுது, யாருக்கு பஸ் ட்ராவல் ஒத்து வரலையோ? என்னடி இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல டீச்சர், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கிட்டையும் நேற்றே என்ன சொன்னேன்? சில பேருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒத்துக்காது, சாக்லேட் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன்னா இல்லையா? எடுத்து வந்தீங்களா இல்லையா? எடுத்து வந்திருக்கோம் டீச்சர். எதுவும் எடுத்து வந்துடுறீங்களா? அப்போ அவளுக்கு கொடுக்க வேண்டியதானே, அதை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறீங்க? யாருக்கும் வாங்கி வர மாதிரி தான் சொல்லுங்கள், அவள்கிட்ட சாக்லேட் வாங்கிக்கோங்க. எப்போ டிரைவர், ஏற்கனவே டைம் ஆகுது, கொஞ்சம் வண்டி எடுப்பா, கொஞ்சம் பார்த்து மெதுவாக போப்பா. ஒரு பாட்டு பாடேன். நானே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கேன், சும்மா பாட்டு பாட சொல்லி என்ன வெறுப்பேற்றிட்டு இருக்காரான். சரி நீ பாடாத, நான் பாடுறேன். வருது வருது விலகு விலகு வெங்கை வெளியே வருது. டேய் அவனை ஓட்டாதரா. டேய் ரொம்ப ஓர பண்ணாதரா. அவனுக்கு வந்தால் தான் அந்த வயிற்று வலி தெரியும், உனக்கு வராமே போகுது. அப்போ தெரியும்டி, அப்போ நான் பாட்டு பாடுவேன். டேய் நாங்கெல்லாம் பாரு முழுங்கினாலும் செரிமனாரு, ஏன்னா என் உடம்புல இருக்க மிஷின் பவர்ஃபுல்லான மிஷின்ற. ஐயோ மறுபடியும் வயிற்று கலக்குது. டேய் எனக்கு மறுபடியும் வயிறு கலக்குதுரா. டீச்சர் இவனுக்கு மறுபடியும் வயிறு கலக்குதா டீச்சர்? எது மறுபடியும் வயிறு கலக்குதா? எப்பா டிரைவர் வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டுப்பா. டேய் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாடா போடா. ஐயோ இதுங்களை டூரு கூட்டி போயிட்டு வர்றதுக்குள்ள விடிஞ்சு போயிடும் போலையே. ஏற்கனவே ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு பாத்ரூம் போகிறதுக்கும் வாந்தி எடுக்கிறதுக்குமே இந்த ஒரு நாள் சரியாக போயிருமே. இதில் எங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வர்றது? என்னடா போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்தேன் டீச்சர். இதுக்கப்புறம் வந்தாலும் நீ செவுன்னு அடக்கிட்டு தான் பஸ்லேயே உட்காடுற, இல்லை உன்னை அங்கனே இறக்கி விட்டு நாங்கள் பாட்டுக்கு டூருக்கு போயிட்டு வந்துடுவோம். செவுன்னு உட்காருப்போ. டேய் ரொம்ப சிரிக்காதரா, எனக்கு ரொம்ப கடுப்பாகுதுறான். டிரைவர் வண்டி எடுப்பா, கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. பசங்களா, இதுதான் நாம் சுற்றி பார்க்க வந்த வண்ணத்து பூச்சி பூங்கா பார்க். டீச்சர் செம்ம அழகாக இருக்குது டீச்சர், என்ட்ரன்ஸே மிக பிரம்மாண்டமாக இருக்குது டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே இன்னும் அழகாக இருக்கும், யாரும் தனித்தனியாக போயிடக்கூடாது, எல்லாம் ஒன்றா இருங்க. க்ரௌடு அதிகமாக இருக்குது, தனியாக போயிட்டீங்கன்னா ஆளை தேடுறது கஷ்டம், ஒன்றாவே இருங்க. பசங்களா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகான வண்ணத்து பூச்சின்னு? ஆமாம் டீச்சர் செம்ம அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது டீச்சர். டீச்சர் வாங்க டீச்சர், அங்கே நின்று செல்ஃபி எடுப்போம். சரி வாங்க வாங்க எடுப்போம். ஏன் எங்களையெல்லாம் செல்ஃபி எடுக்க கூப்பிட மாட்டீங்களோ? பசங்க கூட எல்லாம் செல்ஃபி எடுக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் டீச்சர் கூட ஆசையாக எடுத்துக்கிறோம், நாங்கள் லேடிஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு என்ன? அது மட்டும் இல்லாமல் கேமரா ஒன்று தான் இருக்குது, நாங்கள் மட்டும் தான் எடுப்போம். அப்படின்னா அந்த போட்டோ உருப்பிடாம தான் வரப்போகுது. இங்கே பாருங்க கேமராவுக்கு போஸ் கொடுங்க. சீலா நீ யாரும் இன்னும் உருன்னு இருக்க, சரிடி ஃபோட்டோவுக்கு நாச்சோம். அடே எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய வாயி. இங்கே பாருங்க செல்ஃபி எடுப்போம். மச்சான் அவங்க ரொம்ப ஓவரா பண்றாங்கடா, நாம இவங்க கூட சேர வேண்டாம், வா நம்ம அங்கிட்டு போய் சுற்றி பார்ப்போம். ஆமாண்டா, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஓவரா பில்டப் பண்ணுறாங்க, நாம இவங்க கூட சுற்றவே வேண்டாம், வா நம்ம அங்கிட்டு போய் தனியாக சுற்றி பார்ப்போம்.
டீச்சருக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கடா. எங்கேயுமே போகக்கூடாது, தனியாக போகக்கூடாது, அவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்கிறாங்கடா. இது அவங்க திட்டுவாங்களா? அங்கே பாரு திரும்பி அவங்க மூஞ்ச பப்ளி மாஸ் மாதிரி இருக்கு. எல்லாம் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்குடா. வாடா நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவான். சரி வாங்க போவோம். ஏய் மச்சான், இங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆர்ச்சி சூப்பராக இருக்குல்ல? ஆமாண்டா, செம்மையாக இருக்குடா. ஏய் வாங்கடா, அது மேலே ஏறி நின்று பார்ப்போம். இங்கே இருக்க எல்லா இடத்தையும் நம்ம ஒரே இடத்துல நின்று பார்க்கலாம். ஏய் அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, அதுலலாம் வேண்டாம். ஏதாச்சும் விழுந்துட்டோம்னா நம்ம உயிருக்கு ஆபத்தாயிரும். ரொம்ப ரிஸ்க்கு, பார்த்துக்க. எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிடா. இப்போ பாரு எப்படி ஏறேன்னு. 7 குண்டல வாடா, 7 குண்டல வாடா. கொய்னா கொய்னா. டேய் பார்த்தீங்களா எப்படி ஏறிட்டேன் பார்த்தியா? சூப்பராக இருக்கடா இங்கேருந்து பார்க்கறதுக்கு. டேய் அங்கேருந்து பார்க்க நல்லா இருக்காடா, நானும் வரேன்டா. டேய் அவன் தான் லூஸ் மாதிரி பண்ணுறானா? நீ அவன் கூட சேர்ந்துட்டு மேலே ஏறுறாங்கறியா? உன்னால ஏற முடியாது, உனக்கு ஏறவும் தெரியாது. செவுன்னு இரு. நீ பாதியில் ஏறிட்டு விழுந்து கை காலை ஒடிச்சுக்கிட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது. இரு, நான் உனக்கு கீழே இறங்க சொல்கிறேன். டேய் சீக்கிரம் இறங்குடா, டீச்சர் கூப்பிட்றாங்க. கொஞ்ச நேரம் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. இந்த வரண்டா இருடா. நாங்களாம் இமயமலையில் ஏறிட்டு வரோங்கடா. எங்ககிட்டே ஏறும்போது ஈஸியாக ஏறிட்டோம், இறங்கும் போது எதை பிடிச்சி இறங்குறேன்னு தெரியலையே. டேய் மச்சான், கால் மாட்டிக்கிச்சுனா இறங்க முடியலடா. என்னை காப்பாத்துங்கடா. நான் தான் அப்பவே சொன்னேன்லடா ஏறாத, பிரச்சனை ஆகுன்னு. இருடா போய் டீச்சரை கூட்டிட்டு வரேன். டேய் அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? அது மேலே எதுக்கடா ஏறினேன்? டீச்சர் சும்மா ஏறி பார்த்தேன் டீச்சர். இறங்கும் போது கால் மாட்டி டீச்சர், என்னை காப்பாத்துங்க டீச்சர். டேய் டேய் அவசரப்பட்டு இறங்காத, நீ ஒன்றும் பயப்படாத. நான் இங்கே இருக்க செக்யூரிட்டியை கூட்டிகிட்டு வரேன், ஏணி எடுத்துக்கிட்டு வரேன். அதில் இறங்கிடலாம். அது வரையும் பத்திரமா அதை கல்லை பிடிச்சிக்கிட்டே இரு. இறங்கிடாத, இந்த வந்துடுறேன். ஏய் இப்போ பார்த்தியா, நீ ஏறுறேங்கிற, இப்போ அவனமா நீ மாட்டிக்கிட்டு முடிச்சிருப்ப. ஆ தம்பி, உன்னை யார் அது மேல ஏற சொன்னது? சரி இந்த ஏணி போட்டிருக்கேன் பாரு, இதில் பத்திரமா இறங்குவா. மெதுவா இறங்கு. சரிங்க, மெதுவாக இறங்குறேன். சார் ரொம்ப நன்றி சார். டீச்சர் இனிமேல் பசங்களை எல்லாம் இது மாதிரி தனியாக விடாதீங்க. ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள் தான் பதில் சொல்லணும். பார்த்து கூடவே கூட்டிகிட்டு போங்க. சரிங்க சார், நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் சார். டேய் உங்கள்கிட்ட உள்ளே வரும்போதே என்ன சொன்னேன்? யாரும் தனியாக போகக்கூடாது, எங்கள் கூட தான் இருக்கணும்னு சொன்னேனா இல்லையா? இந்த மாதிரி தனியாக ஏறுற, அது மேலே இவ்வளோ ஹைட்டில் ஏறுற, மேலேருந்து கீழே விழுந்துக்கிட்டேன்னா என்னத்துக்கு ஆகும்? உயிரே போயிருக்கும். இதெல்லாம் உனக்கு தேவையா? இனிமேல் இந்த மாதிரி தனியாக போகக்கூடாது. வீட்டுக்கு போகிற வரை என் கூட தான் இருக்கணும் நீங்கள். நான் அப்போவே சொன்னேன் டீச்சர், இவ்வளோ தூரத்துலலாம் மேலே ஏறாதடா, ஏதாச்சும் ஒன்று ஆகிடணும். வேணாம் டீச்சர், கேட்கவே இல்லை. சாரி டீச்சர், இனிமேல் அந்த மாதிரி ஏற மாட்டேன் டீச்சர். இனிமேல் எங்களை விட்டு எங்கேயாவது போனேன் கொன்னுருவேன். வாங்க டைம் ஆகுது, போய் எல்லாரும் சாப்பிடுவோம்.